Hello friends, welcome to Kartigat into Sketches. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன drawing வீடியோன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். நாம இன்னைக்கு பார்க்க போற sketch பார்த்தீங்கன்னா ஒரு character sketch. அந்த character name யோடா. இந்த character தான் நாம இன்னைக்கு coloring process பண்ண போகிறோம். இந்த outline நான் finish பண்ணி வச்சிருக்க sketchbook brand Oxford brand. இதோட size பார்த்தீங்கன்னா A4 size. நான் யூஸ் பண்ண போகிற கலரிங் மார்க்கர் Ohuhu Marker ஆல்கஹாலிக் பேஸ்ட். இந்த ட்ராயிங்க்கு மெயினான கலர்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ப்ரௌன் ஷேட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின் கலர்ஸாக வரப்போகுது. இப்போ நாம் இந்த ட்ராயிங்க்கான கலரிங் ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். லைட் க்ரீன் டு டார்க் க்ரீன் தான் இதோட ப்ராசஸ்லையும் நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த கலரிங் ப்ராசஸ் பண்ணுறப்பே நாம் யோடான்ற கேரக்டர் பற்றியும் இது எதில் வர ஸ்டோரின்றதை பற்றியும் உங்ககிட்ட இன்றைக்கி நாம் ஷேர் பண்ண போகிறோம். யோடா ஸ்டோரி. இந்த யோடான்ற கேரக்டரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டார் வார் பற்றி தாங்க நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்டார் வார்ஸ் ஸ்டோரியில் வர கேரக்டர் தான் யோடா. இந்த ஸ்டார் வார்ஸ் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் எபிக் ஸ்பேஸ் ஸ்டோரி. ஸ்பேஸில் நடக்கிற ஸ்டோரி தான் இந்த ஸ்டார் வார்ஸ் ஃபுல்லாகவே எடுத்திருப்பாங்க. இதோட கிரியேட்டர் ஜார்ஜ் லூகாஸ். 20th century ஃபாக்ஸ் கம்பெனி 1977 May 25 இந்த மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவி ரிலீஸ் ஆகி வேர்ல்ட் வைட் ஹிட்டாகவும் ஆயிருக்கு. இதோட ஹிட்டை எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா பாப் கல்ச்சர் ஹிட், அதாவது கலாச்சார தாக்கத்தையே உருவாக்கின ஒரு கதைன்னு சொல்லலாம். அதனால தான் இதுக்கு அடுத்த பரிமாணமாக இந்த ஸ்டோரியே வேறு வேறு எபிசோட்ஸாகவும் அடுத்தடுத்த சீரீஸாகவும் ஃபிலிமாகவுமே இதை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வீடியோ கேம்ஸ்லேயும் நாவல்ஸ்லேயும் காமிக் புக்ஸ்லேயும் டெலிவிஷன் சீரீஸாகவுமே இந்த ஸ்டார் வார்ஸை எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவு மக்களிடையே ரொம்பவே வரவேற்பு பெற்றதா இந்த சீரீஸ் அமைஞ்சிருக்குங்க. அவ்வளோ பெரிய ஹிட்டான இந்த ஸ்டார் வார்ஸை பற்றி தான் நம்ம மேலும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது ஸ்கெட்சிங் ப்ராசஸ்க்கு வருவோம். நெக்ஸ்ட்டு இயரிங் ப்ராசஸ் தான் நாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இயர் ஸ்கின் டோன் கொண்டு வரத்துக்காக நான் பேல் எல்லோ ப்ளஸ் பேல் ஆரஞ்சு ரெண்டுமே எடுத்து லேயர் பை லேயராக ஆட் பண்ணி இந்த ஒரிஜினல் இமேஜை கம்பேர் பண்ணி அதோட ஸ்கின் எஃபெக்ட்டுக்கு தான் நாம் இப்போ கொண்டு வர போகிறோம். அந்த ப்ராசஸ் தான் நீங்களும் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, லேயரிங் ப்ராசஸ். எப்பொழுதுமே லேயரிங் பண்ணுறப்ப நம்ம லைட் கலர் டு டார்க் கலர்ஸ் கொண்டு வரப்போ தான் எக்ஸாக்டான அந்த கலர் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாம் யோடாவோட ட்ரெஸ் கோட் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு தேவைப்படுற கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் ஷேட் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைட் ஷேட் டு நம்ம டார்க் ஷேட் கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு டார்க் கலர் பென்னை யூஸ் பண்ணி அவுட்லைன் ட்ரெஸ்ஸுக்கு நம்ம ஒன் சைட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேல் ப்ரௌன், அதாவது லைட் ப்ரௌன் அந்த கோட் நம்பரை எடுத்து நம்ம ஃபுல்லாகவே கலரிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஏரியாவை நம்ம கவர் பண்ணிகிட்டே வரலாம். தென் இதுக்கப்புறம் வேறு ஒரு ப்ரௌன் கலர் ஷேடை எடுத்து அது மேலே நம்ம லேயர் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரிஜினலான அந்த இமேஜ் சொன்னேன் இல்லையா, அதோட கம்பேர் பண்ணி அந்த ட்ரெஸ் கோட் எஃபெக்ட்டுக்கு நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஒன் சைடு இந்த ட்ரெஸ் கோட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சேம் ப்ராசஸ் தான் நம்ம இன்னொரு சைடும் பண்ண போகிறோம். இப்போது நம்ம இந்த ஸ்டார் வார்ஸ் ஸ்டோரி இருக்கு இல்லையா, இந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் இந்த ஸ்டார் வார்ஸ் சீரீஸோட வேல்யூவும் என்னன்றதை பற்றியும் உங்ககிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். 2020 வரைக்கும், அதாவது 2020 வரைக்கும் இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனோட ஃபுல் வேல்யூ பார்த்தீங்கன்னா $70 billion. $70 billion அளவுக்கு இதோட ஃபுல் வேல்யூ 2020 வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோட ஃபிலிம் சீரிஸ் சொன்னேன் இல்லையா, நிறைய ஃபிலிம் சீரிஸ் எடுப்பாங்க. அதில் டாப் மோஸ்ட் இருக்கிற சீரீஸில் இது 5th பிளேஸ் இந்த ஸ்டார் வார்ஸ் இடம் பிடிச்சிருக்குங்க. தென் ஃபஸ்ட்டு 2 ரிலீஸ்லேயே அகாடமிக் அவார்ட்ஸையும் ஃபஸ்ட்டு 2 ரிலீஸ்க்கு இந்த ஸ்டார் வார்ஸ் அவார்ட் வின்னிங்காகவும் இருக்குது.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் சைடு வந்து ட்ரெஸ் கோட் வந்து சேம் ப்ராசஸ் நம்ம இந்த சைடில் எப்படி பண்ணமோ அதே தான் அவுட்லைன் போட்டு தென் ப்ரௌன் கலர் வந்து ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிட்டு வரலாம். அது அதே மாதிரி லேயர் பை லேயராக ஆட் பண்ணி இந்த சைடில் உள்ள ட்ரெஸ் கோடுமே சேம் லைக் தட் நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிப்போம். இப்போ யோடாவோட கேரக்டரைசேஷன் பற்றியும் நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன் ஒன் பை ஒன்னா. இந்த யோடா கேரக்டரே வந்து ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் தாங்க. இந்த இமேஜ் பார்க்குறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இந்த கேரக்டர். ஆமாங்க, இதோட லுக்கே வந்து ஏலியன் லுக் தான் இந்த யோடான்ற கேரக்டருக்கு இருக்கிறது. இந்த ஸ்டார் வார்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி இது யூனிவர்ஸில் நடக்கிற ஸ்பேஸ் ஸ்டோரின்னு சொல்லலாம். இது வந்து இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே ஒரு பவர்ஃபுல் வித் ஃபோர்ஸ் அதில் தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக இயங்கிக்கிட்டே இருக்கும். இதோட லீடிங் மெம்பர் வந்து இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஜெடின்ற கேரக்டர் தான். அந்த ஜெடின்ற கேரக்டர் என்னன்னா போர் வீர துறவிகள் மாயப்படை அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு நேம்ல எப்படி சொல்லலாம்னா த கார்டியன் ஆஃப் பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ் இன் கேலக்ஸி. இந்த ஜெடின்ற கேரக்டரை அப்படிதான் சொல்றாங்க. இந்த ஜெடின்ற கேரக்டர் கொடுக்கிற வேலையில அந்த படையில இருந்து முன்னிருந்து நடத்துறவர் தான் யோடான்ற கேரக்டர். இப்போ நாம டிராயிங் ப்ராசஸ்க்கு வரப்போகிறோம். நமக்கு ரிமைனிங் இருக்கிறது ஃபேஸ், லெக் அண்ட் ஐஸ் பார்ட். இந்த 3 தான் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபேஸும் சேம் க்ரீன் கலர் ப்ராசஸ் தான். எப்படி நம்ம ஹேண்டுக்கும் இந்த இயர்ஸ் இனிஷியலாக பண்ணமோ சேம் ப்ராசஸ் தான் நம்ம இப்போ ஃபேஸுக்கும் பண்ண போகிறோம். ஆஸ் இட் இஸ் லைக் லெக் பார்ட்டுக்கும் சேம் க்ரீன் கலர் ஷேடோஸ் தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கொடுத்து அந்த ஷேடிங்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம லெக்குக்கும் அந்த ஷேடிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதே க்ரீன் கலர் தாங்க எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கும் சரி கலரிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் சரி. இது ரொம்பவே சிம்பிளான ஸ்கெட்ச் தான். நெக்ஸ்ட் நம்ம ஐஸ் பார்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஐபால் பிளாக்காகவும் அதை சுற்றி உள்ள அந்த ஸ்பேஸ் வந்து ப்ரௌன் கலராகவும் ஹைலைட்டுக்கு நம்ம ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ணி ஐஸில் உள்ள ஹைலைட்டும் நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள் நான் எப்படி கொடுக்குறேன்றத ஐஸ் வந்து எவ்வளோ வந்து நேச்சுரல் எஃபெக்ட்டுக்கு நான் கொண்டு வரேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பான்றதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம யோடாவோட கேரக்டருக்கு வருவோம். யோடாவோட கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்த சீரீஸில் நிறைய லைஃப் லெசன்ஸை நாமளும் தெரிஞ்சுக்கலாம், நிறையாவும் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாங்க. ஏன்னா யோடான்ற கேரக்டரே வந்து ஒரு கிரேட் வாரியர்னு சொல்லலாங்க. அதில் எனக்கு பிடிச்சமான சில கோட்ஸை நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். அந்த கோட்ஸ் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது வந்து மோஸ்ட் ஃபேவரட் கோட்ஸ்னு சொல்லலாங்க, லேர்னிங் லெசன்ஸ்னு நாம சொல்லிக்கலாம். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ, இது ரொம்பவே எனக்கு பிடிச்சமான ஒரு கோட்ங்க. நெக்ஸ்ட் ரைசிங் எவ்ரி டைம் வென் வி ஃபால், இது எல்லாமே கேட்குறப்ப நம்மளுக்கு ஒரு லைஃப் லெசன்ஸே வந்து டீச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. தேர்ட் பார்த்தீங்கன்னா டூ ஆர் டூ நாட், தேர் இஸ் நோ ட்ரை, இதுவும் ரொம்பவே நம்ம லைஃபுக்கு பொருத்தமாக இருக்கு இல்லையா. ஃபோர்த்தா எனக்கு பிடிச்ச கோட் பார்த்தீங்கன்னா ஃபியர் இஸ் பாத் டு டார்க் சைட், நம்ம எப்போவுமே எதுக்குமே பயப்படவே கூடாதுன்றதை உணர்த்துற மாதிரி தான் இருக்குது. இது லைஃப்பில் ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபியர்ஸ் லீட்ஸ் டு ஆங்கர், ஆங்கர் லீட்ஸ் டு ஹேட், ஹேட்ஸ் லீட் டு சஃபரிங், இது நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே செய்யக்கூடிய தப்புங்க. ஸோ இதை நாமளும் சரி செஞ்சுக்கலாம் இதை லேர்ன் பண்ணுறப்ப. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோன்ட் ஜட்ஜ் த பீப்புள் பை அப்பீரியன்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரையும் நம்ம பார்த்த உடனே வந்து எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் வரவே கூடாதுன்றது தான் இந்த கோட்ஸ் நமக்கு உணர்த்துது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா
நாம் ஒரு விஷயத்தை நம்பலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிற எல்லா காரியமும் வெற்றி நமக்கு கிடைக்கும்னே சொல்ல முடியாது. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாலும் முழு மனசோட அதை நம்பி செய்யணும். அதை தான் இந்த கோட்ஸ் நமக்கு சொல்லி தருது. ஐ டோன்ட் பிலீவ் இட், தட் இஸ் வை யூ ஃபெயில். இதுதான் இந்த கோட்ஸ் நமக்கு சொல்லித்தர ஒரு விஷயம். அது மாதிரி ஃபெயிலியர் இஸ் த கிரேட்டஸ்ட் டீச்சர். இதுவும் நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே பொருந்துங்க. நம்ம தோத்துட்டோன்னு நம்ம எப்பொழுதுமே சோர்ந்து உட்கார்ந்துடவே கூடாது. அதுதான் நமக்கு ஒரு சிறந்த ஆசிரியர்னே சொல்லலாம். பாடங்கள் நமக்கு நிறையவே கத்துத்தரும் ஒவ்வொரு தோல்வியிலும் தாங்க. மெயினான இன்னொரு விஷயம், அந்த ஜெடி அந்த ஃபோர்ஸ் எல்லாம் எப்ப தெரியுமா இந்த ஸ்டார் வார்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அவங்க மற்றவங்களை தாக்குதற்கோ எதுக்குமே அவங்களோட ஃபோர்ஸை எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஃபோர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்களோட நாலேஜுக்கும் மற்றவங்க கிட்ட இருந்து தன்னை தற்காப்பு பண்ணிக்கிறதுக்கும் மட்டுமே தான் அவங்களோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி மற்றவங்களை அழிக்கிறதுக்கோ எதுக்குமே ஃபோர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுதாங்க நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், லைஃப் லெசனாகவும் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கும் இந்த கோட்ஸ்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்கெட்சிங் ப்ராசஸும் இப்போ முடிச்சிட்டோம் ஃபுல்லாகவே. அதோட ஃபுல் வியூ பாருங்க எப்படி வந்திருக்குன்றத. அவுட்லைனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதோட ஃபுல் வியூ பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி கேரக்டர் ஸ்கெச்சஸ் நிறைய நம்ம சேனலோடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு. உங்களுக்கும் ஸ்கெட்சிங் பண்ணணும் ஆசையா இருந்துச்சுன்னா நீங்களும் பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி இந்த ஸ்கெச்சஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.